வழிகாட்டும் வாழ்வி மாற்றும் என்ற இந்த சத்தியவசன நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே நாங்கள் கேட்கிறதுக்கு, அதை நாங்கள் செவி கொடுக்கறதுக்கு, அல்லாட்டி அதை பார்க்குறதுக்கு முன்வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு காண்றதுக்கு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதே போல் இந்த நாளிலையும் செய்திக்கு தலைப்பாக இயேசு கிறிஸ்துடைய பிரதான சீசன் என்று அழைக்கப்படுகிற பேதுருடைய வாஞ்சை அல்லாட்டி பேதுருடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை, ஒரு வளர்ச்சியை, இல்லாட்டி இன்னும் நாங்கள் ஆண்டவர் இயேசுவை எப்படியாக நாங்கள் விரும்புகிறோம், அவருக்காக இடத்தை நாங்கள் எப்படி கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுக்கு ஆதாரமாக நான் வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்ததை அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். உண்மையாகவே ஆண்டவர் ஜனங்களோடு பேச இந்த இடத்துல கடற்கரைக்கு வருகிறாரு. கடற்கரையிலிருந்து கொஞ்சம் தூரமாக இருந்து பேசணும்னு சொன்னால் ஜனங்களுக்கு ஒன்று தெரியும். அடுத்தது அதில் பெரிய ஒரு தடை இருக்காது. மக்கள் அதை கேட்கக்கூடியதில் கவனமாக இருப்பார்கள் என்று சொல்லி சற்றே கரையிலிருந்து தண்ணீரில் தள்ள வேணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட போது சீமோன் என்று சொல்லி பேதுரு அந்த காரியத்தை அவர் செய்கிறாரு. இதை எப்படி நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்வது? உண்மையாகவே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு வேளை பேதுரு கேள்விப்பட்டிருக்கலாம், அவர் என்னென்ன மாதிரி அவர் பட்டவர் என்று சொல்லி. ஆனால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல பேதுரு முழுமையாக அவர் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அப்படியே ஆரம்பமாக இந்த இடத்துல அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது. படகு இப்பொழுது சும்மா தான் இருக்குது, பாவிக்கப்படாமல் தான் இருக்குது. நாங்கள் இரவு முழுவதும் மீன் பிடிச்சு இப்போ மீன் இல்லாத நிலையில் வலையை அவங்க பழுது பார்த்து கொண்டு இருந்தாங்க, அவரும் அவரோடு சேர்ந்தவர்களும். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் 2 படகு அந்த இடத்துல பார்க்குறாரு. ஆனால் அதில் ஒரு படகுல தான் ஏறினார். அந்த ஒரு படகு பேதுருடையதாய் இருந்தது என்பதை நாங்கள் 3ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இதில் என்ன நமக்கு விளங்குது? அந்த வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கு எதையாகிலும் கொடுக்கறதுக்கு ஒரு விருப்பம் பேதுருக்கு இருந்தது. அந்த ஆரம்பம் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றினதாய் இருக்கிறது. இதுக்கு பிறகு உள்ள பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் பிரசங்கம் பண்ணின பிறகு, அவர் போதகம் பண்ணின பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, வலையை நீங்கள் போடுங்க, அப்படி நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, அந்த ஒரு ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே ஆகப்படலை, ஆனாலும் உங்களுடைய வார்த்தைப்படி, நீங்கள் சொல்லுகிறபடி நாங்கள் போடுகிறோம் என்று சொன்னபோது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச ஒரு பகுதி. ஏராளமான மீன்களை பிடித்தாங்க. அவங்களால மட்டும் இதை எடுக்க முடியாமல் பக்கத்தில் உள்ள படகுல இருக்கிறவங்க எல்லாருடைய நண்பர்களோட உதவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் இந்த வலையை கரைக்கு எடுக்கிறார்கள். மீன்கள் ஏராளமாக பிடிப்பட்டிருக்குது. இதில் என்ன நம்ம அறியறோம்னு சொன்னால், இயேசுவுக்கு தன்னுடைய படகை கொடுக்க முழு விருப்பம் பேதுருவுக்கு இருந்தது. இதை வைத்து நான் மீதி பகுதிகளை நான் பார்க்க போகிறோம். என்னென்ன வாஞ்சையெல்லாம் பேதுருக்கு இருந்தது என்று சொல்லி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22லேருந்து 33 வரை நான் வாசிப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தண்ணீரில் நடக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்படின்னா அந்த தண்ணீரில் நடக்கிற அந்த காரியம் என்ன சொல்லுது? இயேசு நடந்து வரும்போது இவங்க எல்லாரும் பயந்துட்டாங்க. அது ஆவேசம், பயம், ஏதோ ஒரு உருவம் வருதுன்னு சொல்லி பயந்துட்டாங்க.
ஆனால் இயேசு நடந்து வருகிறார் என்று சொல்லி பேதுருக்கு, அதாவது இயேசு சொல்லிட்டார் நான் தான் நடக்கிறேன்னு சொல்லி. அப்போ பேதுரு அதை அறிஞ்ச உடனே அவர் சொல்லுகிறாரு 20வது வசனத்தில் என்ன சொல்லுகிறாரு, இந்த பகுதியில் நீரே ஆனால் நானும் நடந்து வர எனக்கு நீர் உதவி செய்யும் சொல்லி, நீரே ஆனால் நானும் நடந்து வரலாம் என்று சொல்லி பேதுருக்கு சொன்ன போது பேதுரு என்ன செய்கிறாரு, நான் தானும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாரு, தண்ணீருக்கு மேலே அவர் நடந்து போகிறத நான் பார்க்குறோம். இந்த நாளிலே எங்களுடைய வாஞ்சை இப்படிப்பட்டதாக இருக்குது. முதல் அவர் படகே கொடுத்தார், இப்பொழுது நான் உம்மிடத்தில் வரணும். அந்த பகுதி சொல்லுது என்னது, நீரே ஆனால் நானும் உம்மிடத்தில் வர்றதுக்கு எனக்கும் என்ன வரலாமா என்று சொல்லி கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறார், சொல்கிறாரு ஓகே பேதுரு நீ வர. தண்ணிக்கு மேலே அவர் நடந்தார். அடுத்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் இருக்குது. 33வது வசனம், அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். என்ன இது காரியம்? அவருக்கு இருந்த வாஞ்சை என்னது, இயேசுவுக்கு இருக்கிற அவரோடு பேசுகிறதுக்கு, அவரோடு உறவாட வந்திருக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்துள்ள பெரிய 2 பேர் என்னது, எலியா இருக்கிறாரு, அங்கிட்டு மோசே இருக்கிறாரு. அப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு கூடாரம் செய்யலாம்னு சொல்லி. இன்றைக்கி நிறைய நேரங்களில் எங்களுடைய வீடுகளே சில நேரம் ஆண்டவரை ஆராதிக்கிறா இல்லாட்டி ஒரு குடும்ப ஜெபத்தில் ஈடுபடுறதுல நம்ம ரொம்ப பின்வாங்குகிறோம். ஆனால் பேதுரு இந்த இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் இங்கே ஒரு கூடாரமே செய்வோம். ஆனால் அவர் யோசித்தர் தான் ஏதோ தன்னுடைய விருப்பத்தை அவர் பிழையாக அவர் யோசிக்கல. ஆனால் அவர் இதுதான் நடக்க போகணும்னு சொல்லி தெரியாமல் அவர் யோசிக்கிறார். இயேசுவை ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. ஆனால் அவர் யோசிக்கிறார், உங்களுக்கு ஒரு கூடாரத்தை, அவங்களுக்கு ஒரு கூடாரத்தை நம்ம கட்டுவோம் என்று சொல்லி. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் பின்னால் அவர் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தார். இன்னொரு காரியத்தை நான் பார்ப்போம்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் நான் வாசிப்போம் என்று சொன்னால் 33வது வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன். அதுவும் ஒரு ஆசை. என்ன ஆசை, சிறைக்கு போகவும் நான் ஆயத்தம், அதே நேரம் என்னது, சாகரத்துக்கும் ஆயத்தம், பின்பற்றி வர நான் ஆயத்தமாயிருக்கிறேன். உண்மையாகவே பேதுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு போகணும்னு சொன்னால் பேதுரு சிறையில் அடைக்கிறாங்க. அவருடைய மரணத்தை நான் பார்ப்போம்னு சொன்னால் சரித்திரம் சொல்லுகிறது, இப்போ இயேசுடைய சீசர்கள் எப்படியெல்லாம் இறந்து போனோம். அவரை சிலுவையில் அரைத்து அவரை நீ இயேசுவை பற்றி நீ சுவிசேஷத்தை சொன்னனால என்ன சொல்கிறாங்க, சிலுவையில் தான் அவரை அறையணும்னு சொல்லி வராங்க. ஆனால் பேதுரு அதை அப்படி விரும்பாமல் அவர் சொல்கிறாரு, என்ன இயேசு மாதிரி நான் சாகிறதுக்கு நான் ஆயத்தம் இல்லை, என்னை தலை கீழாக வைத்து சிலுவையில் அறையலாம் என்று சொல்லி. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை சரித்திரம் எங்களுக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறவர் சொன்னார், நான் சாவிலும் ஆயத்தமாய் இருக்கிறேன். இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம்னு சொன்னால் 22:54 என்ன சொல்லுகிறது, அவர்கள் அவரை பிடித்த பின்பு ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள், பேதுரு தூரத்தில் பின் சென்றான். பாருங்க, அவருக்கு இருந்த விருப்பம் என்னாலும் இயேசுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் போயிட்டாங்க அவரை விட்டு, மறுதளிக்க போறாரு, ஆனால் நான் அவரை பார்க்காம போக முடியாது என்று சொல்லி அவரை எங்கே கொண்டு போகிறான் விசாரிக்கிறதையும் தூரத்துலேருந்து பார்த்தா, கிட்ட போனால் இல்லை, கிட்ட போனால் பயம், ஆனால் தூரத்துலேருந்து அவருடைய முகத்தை அவருக்கு என்ன நடக்குன்னு சொல்கிற ஒரு விருப்பத்தோடே இருந்தார். இறுதியாக இந்த இடத்துல சொல்கிற செய்தி, யோவான் 6ஆம் அதிகாரம் 68வது வசனம் சொல்கிறாரு, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. என்ன ஆசை, நான் யாரிடத்தில் ஆண்டவரை போவோம், உம்மிடத்துல தான் ஜீவ வசனம் உண்டு. அப்போ அவருடைய விருப்பங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், படகை கொடுத்தாரு,
இயேசுக்கிட்ட நடந்து வர விருப்பப்பட்டார், ஒரு கூடாரம் கட்ட விரும்பினார், செத்தாலும் பரவாயில்ல நான் அதுக்கும் ஆயத்தமாக இருக்கேன்னு சொன்னார். கடைசியாக நான் பார்ப்போம்னு சொன்னால் நாங்கள் யார் இடத்துல ஆண்டவரை போவோம், ஒரு விருப்பம். அந்த விருப்பமே சரித்திரத்தில், சபை சரித்திரத்தில் அவர் ஆண்டவருக்கா பெரிய காரியங்களை செய்ய வைத்தது. இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் என்ன விருப்பம் இருக்குது இயேசுக்காக? எதையாகிலும் கொடுத்து அவரை பார்க்கணும், அவரை விட்டு போகக்கூடாது என்ற விருப்பம் இருக்குன்னு சொன்னால் அந்த விருப்பத்தை ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார்.